Hi students, welcome to Future Vision Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா சர்க்குலர் டைனமிக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற டாபிக் வந்து ஜஸ்ட் ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல வந்து பள்ளம் மேடு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரோடு, அதுல வந்து ஒரு குழி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மேடு, இந்த மாதிரி ஜஸ்ட் கரடு முரடான ஒரு பாத்து இருக்கு. ஓகேங்களா, அந்த கரடு முரடான ஒரு பாத்துல நம்ம வந்து போகும்போது எந்த இடத்துல வந்து நம்மளோட வெயிட் அதிகமா இருக்கும், எது வந்து கம்மியா இருக்கும். நம்ம ஜஸ்ட் நம்ம லிஃப்ட் மோஷன்ல பார்த்தோம்ல, நார்மல் வச்சு அப்பேரண்ட் வெயிட் அந்த மாதிரி கண்டிஷன் தான். ஓகேங்களா, எந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கும் எந்த இடத்துல கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை தான் இதில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் 3 கண்டிஷன் இதில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் சமதளமா இருக்க கண்டிஷனை ஏனும், நெக்ஸ்ட் ஒரு குழியா இருக்க அந்த ஒரு பகுதியை பீனும், நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்டு பகுதியை சீனும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி 3 கண்டிஷன் எடுத்திருக்கேன். இதுல வந்து நார்மலா ஈக்குவேஷன் எழுதுறோம்னா உங்களுக்கு சமமான பகுதியில் தெரியும், கீழே என்ன இருக்கும் mg இருக்கும், மேல என்ன இருக்கும் நார்மல் இருக்கும். அப்ப இந்த இடத்துல mg எதுக்கு ஈக்குவல், நார்மலுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, நான் வந்து ஈக்குவேஷன்ஸ் எதை வச்சு எழுத போறேன்னா, நான் வந்து எப்பயும் போல நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு எழுத போறேன். ஓகேங்களா, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல எழுதும் போது ஜஸ்ட் அப்படி கீழே வந்தோம்னா இந்த இடத்துல வண்டி வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல கீழே என்ன ஆக்ட் ஆகும், mg மேல நார்மல். நம் எப்பயுமே சூடோ ஃபோர்ஸ் அந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல வந்து சூடோ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், ஜஸ்ட் அவுட் சைடு அந்த வட்டப்பாதைக்கு, இது ஒரு வட்டப்பாதை மாதிரி தானே இருக்கு, ஒரு வட்டப்பாதையில டிராவல் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, அப்ப அந்த வட்டப்பாதைக்கு அவுட் சைடுல தான் என்ன இருக்கும், நம்ம சூடோ ஃபோர்ஸான சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்ப இந்த பக்கம் நான் என்ன யூஸ் பண்றேன், mv²/r. அதே மாதிரி இந்த இடத்துலயும் வெளிப்பக்கம் என்ன இருக்கும், mv²/r. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல நான் ஈக்குவேஷன் எழுதுனா நமக்கு என்னன்னு கிடைக்கும், நார்மல் ஈக்குவல் டு mg பிளஸ் mv²/r. இந்த இடத்துக்கு எழுதணும்னா நார்மல் பிளஸ் mv²/r ஈக்குவல் டு mgன்னு கிடைக்கும். வெறும் நார்மல் மட்டும் வேணும்னா mg மைனஸ் mv²/r. 3 இடத்துக்கும் நான் நார்மல் எழுதிட்டேன். இப்போ 3 கண்டிஷன் இருக்குது, ஏ கண்டிஷன், இது பி கண்டிஷன், இது சி கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனுக்கும் நான் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இதுல வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கு, நார்மல் வெயிட் வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நாங்க இந்த ஈக்குவேஷன் வச்சே நம்ம சொல்லிடலாம். சமதளமா இருக்கும்போது வெறும் mg மட்டும் இருக்கு, ஒரு குழி இருக்கிற இடத்துல வந்து பிளஸ் mv², அப்ப mgயோட கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. இந்த மேட்டு பகுதியில mv² கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஓகேங்களா, mgயோட ஒரு வேல்யூ மைனஸா இருக்கு. அப்ப எது பெருசுனா இதுதான் பெருசா இருக்க முடியும். அப்ப நார்மல் அட் பி தான் பெருசு, அதோட எது சின்னதுன்னா நார்மல் அட் ஏ, அதோட ரொம்ப சின்னது நார்மல் அட் சி. ஓகேங்களா, இந்த மாதிரி ஜஸ்ட் கான்செப்ட் கொஸ்டினாவும் கேட்கலாம், இல்லைன்னா சம்ஸ் பேஸ், இதை பேஸ் பண்ணி சம்ஸ் இந்த இடத்துல வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் ஸ்பீட், மேக்ஸிமம் ஆங்குலர் ஸ்பீட் ஃபார் விச் த பிளாக் டஸ் நாட் ஸ்லிப். ஜஸ்ட் ஒரு டிஸ்க் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு டிஸ்க், அந்த டிஸ்க்ல ஒரு காயினால் இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின்ல எப்படி இருக்கும்னா காயின் பத்தி தான் பேசுவாங்க. ஒரு டிஸ்க், ரொட்டேட்டிங் டிஸ்க்ல ஒரு காயின் வச்சிருக்காங்க, அது கீழே விழாம இருக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா நம்ம அதை சுத்தணும் அந்த மாதிரி தான். அதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்ன, லீனியர் வெலாசிட்டி என்ன, இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு காயின், ஒரு டிஸ்க் இருக்கு, ரொட்டேட்டிங் டிஸ்க் இருக்கு, அது மேல ஒரு காயின் வச்சிருக்கேன். நான் பொறுமையா அதை இப்படி சுத்துறேன்னா ஃபிரிக்ஷன் கம்மியா தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, நான் சுத்துற வேகம் கம்மியா இருக்கிறதுனால ஃபிரிக்ஷன் கம்மியா ஆக்ட் ஆகும் அதுல. அதனால வந்து அந்த காயின் வந்து நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு இந்த டைரக்ஷன்ல நம்ம சுத்தணும்னா இப்படி வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல ஜஸ்ட் இப்படி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதோ அது அந்த டைரக்ஷன்ல வந்து நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் வேகத்துல நான் சுத்தணும்னா அது வந்து தேவையான ஃபிரிக்ஷன் வந்து அந்த டிஸ்க்லயும் அந்த காயினுக்கு நடுவில் இருக்க ஃபிரிக்ஷன் கொஞ்சம் அதிகமாகும். அப்ப அந்த மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஜஸ்ட் எப்பயும் போல ஒரு டிஸ்க், அதுல ஒரு மாஸ் இருக்கு கன்சிடர் பண்ணிக்கிறேன், அது எம்னா கீழே என்ன இருக்கும் mg மேல நார்மல். ஓகேங்களா, இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஒருவேளை நான் இப்படி சுத்துறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி சுத்தும் போது சென்டரை நோக்கி என்ன ஆக்ட் ஆகும், ஜஸ்ட் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன இருக்கும், நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோமா. ஓகேங்களா, இது ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேமா கன்சிடர் பண்ணா சென்ட்ரிஃபியூகல் ஸ்கொயர் mv²/r வந்து நம்ம அங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் ஆகும்போது இதை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்லணும்னா ஃபிரிக்ஷன் இந்த இடத்துல இதுக்கு ஈக்குவல், நான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இங்க v² எழுதிருக்கேன், இங்க mω²r, ரெண்டுமே வந்து நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கு எழுதலாம். ஓகேங்களா, நான் வந்து முதல்ல ஆங்குலர் டேர்ம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை லீனியரா கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். உங்களோட கன்வெர்ட் நீங்க லீனியர் டேர்ம் யூஸ் பண்ணி அதை ஆங்குலராவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே ஆன்சர் சேமா தான் வரும். நான் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு mω²r எழுதலாம், ஃபிரிக்ஷனுக்கு பதிலாக μ × n எழுதலாம். நெக்ஸ்ட் n-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், n ஈக்குவல் டு mg. ஓகேங்களா, அப்ப n-க்கு பதிலாக mgன்னு எழுதிட்டு இந்த mm கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, mm கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு ஒமேகா மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டேர்ம் வச்சுட்டா
இந்த ஆர் இந்த பக்கம் வந்தால் டினாமினேட்டருக்கு வந்துடும், மீதி இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஒமேகாவோட வேல்யூ μg/r. நமக்கு லீனியர் டேர்ம் ஆங்குலர் டேர்மையும் கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம் எங்கன்னா கைனமேட்டிக்ஸில். அதில் v = r ஒமேகான்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போமா? v = r ஒமேகா. அப்போ இதை வந்து நான் v-ஆ மாற்றணும், ஒமேகாவை v-ஆ மாற்றணும்னா இன்ட்டு ஒரு r போட்டோம்னா அது v தானே, ஏன்னா ஒமேகா இன்ட்டு r தான் என்னது v. அப்போ இங்கே ஒரு மல்டிபிள் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த பக்கமும் என்ன ஆகிடும், v ஆகிடும். இங்கே மல்டிபிள் பண்ணும்போது r, இங்கே மல்டிபிள் பண்ணும்போது உள்ளே போகும்போது என்ன ஆகிடும், ஸ்கொயர் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா ரூட்டுக்கு வெளியே இருக்கும்போது ஒரு வேல்யூ ரூட்டுக்கு உள்ளே போனால் ஸ்கொயர் ஆகிடும், ரூட்ல இருந்து ஒரு வேல்யூ வெளியே வரணும்னா ஸ்கொயரில் ஒரு டேர்ம் இருந்தால் அதை வெளியே எடுத்துடலாம். அந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு ஜஸ்ட் வெளியே எடுத்துடலாம். அந்த கண்டிஷன் படி இப்போ வெளியே வெறும் ஸ்மால் ஆர்னா உள்ளே போனால் அந்த ஆர் ஸ்கொயர். இங்கே நான் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் வந்து யூஸ் பண்ணிருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, ரெண்டுமே அந்த ரேடியஸ் தான். ஓகேங்களா? அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் தான் நோட் பண்ணுறது, அதனால பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நீங்கள் வந்து கேபிட்டல் ஆர் தான் யூஸ் பண்ணணும், எல்லா இடத்துலையுமே கேபிட்டல் ஆரே யூஸ் பண்ணிக்கங்க. ஸ்கொயரில் ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு, மீதி என்ன தான் இருக்கும், μg/r. அதுதான் வந்து நமக்கு இந்த இடத்துல என்னது, லீனியர் ஸ்பீடு. ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிஷனில் ஃப்ரிக்ஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அந்த வேல்யூ வந்து மெயினான அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருந்தா ஃபார்முலால மியூ வரும். ஒருவேளை நார்மல் ஃபோர்ஸே இல்லை வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸே டிபெண்ட் பண்ணியிருந்தா ஜஸ்ட் ஒரு ஆங்கிள் tan θ வரும் ஃபார்முலால. ஓகேங்களா? இதுக்கு மேலே டெரைவ் பண்ண போகிறோம். அந்த டெரிவேஷனில் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் வந்து மெயினாக இருக்குது, ஃப்ரிக்ஷன் தான் இந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு காரணம் அப்படின்னா அங்கே மியூ வரும். இல்லைனா அதை தூக்கிட்டு நார்மல் ஃபோர்ஸாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், tan θ யூஸ் பண்ணுவோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெத் வெல் ஆர் ரோட்டர். டெத் வெல் ஆர் ரோட்டர். ஓகேங்களா? டெத் வெல் ஆர் ரோட்டர் தமிழ்ல வந்து என்னன்னு எழுதுவோம்னா சுழலின்னு எழுதுவோம். ஓகேங்களா? சுழலின்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னு சொல்லலாம்னா ஜஸ்ட் வெளிநாட்டுல இந்த மாதிரி இந்த டெத் வெல்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? வெளிநாட்டுலாம் எந்த மாதிரி இடத்துலனா ஜஸ்ட் இது ஒரு விளையாட்டு மாதிரி தான். ஒரு கிணறுமா இருக்கும், ரொம்ப அகலமா இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ரொம்ப அகலமா இருக்கும். அதுல கீழே இருந்து வண்டி ஓட்டிட்டு வருவாங்க, சுத்திலாம் ஆளுங்க நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஓகேங்களா? சுத்திலாம் ஆளுங்க நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு வெஹிக்கிள், காரோ அல்லது பைக்கோ இப்படி வந்து சுத்திட்டு வராங்க கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல. ஒரு சுவர்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் டஸ்ட் சாஞ்சிருக்கும், அந்த சுவத்துல வந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கண்டிஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு வெஹிக்கிளா இந்த இடத்துல இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அது எப்படி சொல்லுறதுன்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? இது சுவர். ஓகேங்களா? இந்த பின்னாடி இருக்கிறது என்னது, அந்த சுவர். ஓகேங்களா? அதுல வந்து இப்படி சுத்த போகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா நார்மலா நமக்கு தெரியும் வெயிட் எப்பயுமே எங்க தான் ஆக்ட் ஆகும், mg கீழே தான் ஆக்ட் ஆகும். அதுக்கு மேல ஒரு சுவர் இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷன் பார்த்திருப்போம், ஒரு சுவர்ல ஜஸ்ட் ஒரு பொருளை வந்து நான் புஷ் பண்றேன்னா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்னா mg இந்த டைரக்ஷனு, நார்மல் இந்த டைரக்ஷனு, ஃப்ரிக்ஷன் எங்க இருக்கும், mgக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இங்கதான் ஃப்ரிக்ஷன் நம்ம எழுதுவோம், அந்த சுவத்துல இருக்கும். ஓகேங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அப்ப இங்கதான் ஃப்ரிக்ஷனு. ஜஸ்ட் அதோட பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குன்னா அது ஜஸ்ட் உள்பக்கம் நோக்கி இருக்கும். ஓகேங்களா? அது நம்மளால 3 டைமென்ஷன்ல இந்த இடத்துல வியூ பண்ண முடியாதனால ஜஸ்ட் நான் சிம்பிளா இந்த டைரக்ஷன்ல போட்டிருக்கேன் நார்மல். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்னது, நான் இந்த டைரக்ஷன்ல இப்படி சுத்துறேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும், சூடோ ஃபோர்ஸ் ஆன இந்த இடத்துல இருக்கிற mv²/r இருக்கும். ஓகேங்களா? அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதும் போது நார்மல் ஈக்குவல் டு m⍵²r. ஆமாங்களா? நார்மல் ஈக்குவல் டு mv²r அல்லது m⍵²r. நான் வந்து ஆங்குலர் டேர்ம் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, நம்ம இன்னும் சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன்ல இந்த இடத்துல mg இருக்கும், இங்க என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒருவேளை ஃப்ரிக்ஷன் அதிகமா இருந்தாதான் அது கீழே வராது. ஆமாங்களா? ஃப்ரிக்ஷன் வந்து ஒண்ணு இதுக்கு mgக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா mgயை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். mg ஒருவேளை அதிகமா இருந்தா ஆயிடும், கீழே நம்ம விழுந்துருவோம். இங்க கீழே விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல ஃப்ரிக்ஷன் குறைஞ்சபட்சம் mgக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா கிரேட்டர் தான் ஈக்குவலா இருக்கணும். ஓகேங்களா? ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா கிரேட்டர் ஈக்குவலா இருக்கணும். அப்ப அந்த கண்டிஷன்ல நம்ம பார்க்கும்போது ஃப்ரிக்ஷனுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், μn யூஸ் பண்ணலாம். n-க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம், m⍵²r யூஸ் பண்ணலாம். mm கேன்சல் பண்ணிடலாம். மீதி ω² மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மீதி டேர்ம்ஸ் அந்த பக்கம் கொண்டு பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸ்கொயர் வேணும், நமக்கு வெறும் ஒமேகா டேர்ம் தான் வேணும், ஆங்குலர் வெலாசிட்டி தான் வேணும் அப்படிங்கும்போது மீதி இந்த பக்கம் கொண்டு போனா அந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகேங்களா? என்ன நமக்கு கிடைக்குது, ω≫g/μr. ஓகேங்களா? g/μr. இதே லீனியர் டேர்முக்கு மாத்தோம்னா என்ன பண்ணுவோம், இன்ட்டு ஒரு r-ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப r-ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு v கிடைக்கும். > உள்ள வரும்போது r² ஆயிடுமா, இங்க ஒரு r² போட்டோம்னா gr, கீழே ஒரு r கேன்சல் ஆயிட்டு மியூ மட்டும் கிடைக்கும். r²ல இருக்கு, இங்க ஒரு r² ஜஸ்ட் ஆட் பண்ணோம்னா ஒரு ஸ்கொயரும் ஒரு r கேன்சல் ஆயிட்டு மீதி இந்த மாதிரி மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் ஜஸ்ட் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ரோட்டர் கண்டிஷன்ல. ஓகேங்களா? இது வந்து சிலிண்ட்ரிக்கல் அப்படிங்கிறதும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் வால்ல சுத்துறாங்க. ஓகேங்களா? ஒரு ரோட்டர் அல்லது டெத் வெல், இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து எந்த நேம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எது வந்தாலும் இந்த கண்டிஷனை தான் குறிக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா உங்களுக்கு
ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான டாபிக் கோனிக்கல் பெண்டுலம். ஓகேங்களா, இன்னொரு டாபிக் என்னது முக்கியமான டாபிக் கோனிக்கல் பெண்டுலம். ஓகேங்களா, கூம்பு ஊசல்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு டாப் சர்ஃபேஸ்ல ஓகேங்களா, ஒரு சர்ஃபேஸ்ல மேற்கூரைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அந்த சர்ஃபேஸ்ல ஒரு பாலை கட்டி இந்த மாதிரி ஓகேங்களா, ஒரு பால் கட்டி நம்ம தொங்க விட்டு ஜஸ்ட் இதை ஆசிலேட் பண்ணி வர்றோம். ஆசிலேட் பண்ணா இந்த மாதிரி வரும். பட் ஆசிலேட் பண்ணாம ஜஸ்ட் அதை வந்து இப்படி சுத்தி விடுறோம். ஓகேங்களா, இப்படி இருக்கிறத ஜஸ்ட் இங்க பாயிண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்றோம். ஓகேங்களா, அப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும், இந்த ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா, இது சென்டர்னா ஒரு பர்டிகுலர் ரெண்டுக்கு இந்த வரைக்கும் போகும், இந்த பக்கமும் ஒரு பர்டிகுலர் ரெண்டு போகும். ஓகேங்களா, அந்த மாஸ். ஓகேங்களா, எப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது நமக்கு தெரிஞ்சதுதான். இது அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் கவர் பண்ண அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸோட மேக் பண்ற ஆங்கிள் என்னது, தீட்டா. ஓகேங்களா, லென்த் ஆஃப் த பெண்டுலம் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா எல்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா, அந்த ஜஸ்ட் அந்த கயிறு தான் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அந்த கயிறை கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை எல்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்ப டென்ஷன் எங்க ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா, டென்ஷன் ஃபோர்ஸ் தான் இந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, டென்ஷனோட ஒரு காம்பனன்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல டென்ஷன் இருக்கும், இங்கேயும் டென்ஷன் இருக்கும், இங்கே ஆர் இருக்கும். இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கும், கீழே ஸ்ட்ரைட்டா எம்ஜி இருக்கும், இங்கேயும் எம்ஜி இருக்கும். நான் ஒரு பக்கம் மட்டும் கன்சிடர் பண்றேன் ஈக்குவேஷன் எழுதுறதுக்காக. அப்ப டென்ஷனுக்கு எம்ஜிக்கு ஆப்போசிட் என்ன ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். என்ன ஃபோர்ஸ் இருக்கும்னா டென்ஷனோட ஒரு காம்பனன்ட். ஆமாங்களா, டென்ஷனோட ரிசல்டன்ட் இங்க இருக்கு, அப்ப அதோட ஒரு காம்பனன்ட் இங்கே, இன்னொரு காம்பனன்ட் இங்க பெரியும். ஓகேங்களா, அப்ப இது டென்ஷன், இது தீட்டானா இந்த இடமும் தீட்டா தான். அப்ப இது தீட்டானா இது டி காஸ் தீட்டா, இது டி சைன் தீட்டா. இந்த பக்கம் என்ன இருக்கும், எம் வி ஸ்கொயர் பை ஆர், அந்த சூடோ ஃபோர்ஸ். நான் எல்லாமே நான் இனர்ஷியல் ஃப்ரேமை வச்சுதான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதனால நான் வந்து சூடோ ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நீங்க இனர்ஷியல் ஃப்ரேம்லயும் இதை சால்வ் பண்ணலாம். ஈக்குவல் டு நான் ஜஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்காம எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அதுலேயே அப்ளை பண்ணீங்கன்னா இங்க டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுவோம், வி ஸ்கொயர் பை ஆர், அதே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் அதை அந்த இடத்துல டினோட் பண்ணிக்கிறேன் நான் இனர்ஷியல் ஃப்ரேமா கன்சிடர் பண்ணிட்டு. இதுக்கப்புறம் நீங்க ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா டி காஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல் எம்ஜிக்கு, டி சைன் தீட்டா எதுக்கு ஈக்குவல் எம் வி ஸ்கொயர் பை ஆர். இதை நான் அப்படியே அப்ளை பண்றேன். டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆருக்கு பதிலாக நான் எப்பயும் போல ஆங்குலர் டேர்ம்ல எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் எடுத்துக்கிட்டேன். டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா சைன் பை காஸ் நமக்கு டேன் ஆயிடும், டி டி கேன்சல் ஆயிடும், எம் கேன்சல் ஆயிடும், ஆர் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை ஜி. நமக்கு ஒமேகா மட்டும் வேணும்னா இந்த ஜி இங்க வந்துடும், ஆர் கீழே வந்துடும். ஓகேங்களா, அப்ப ஜி டேன் தீட்டா டிவைட் பை ஆர். இதுதான் வந்து ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இதுதான் ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இதே லீனியரா மாத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு ஒரு ஆரால் மல்டிபிள் பண்ணுவோம். இந்த பக்கம் அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது ஆர் உள்ள போனோம் ஆர் ஸ்கொயர், அப்ப இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கும், ஒரு ஆரும் கேன்சல் ஆயிடுச்சு, மீதி ஆர்ஜி டேன் தீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா, நம்ம ரோட்டர் கண்டிஷன் மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன கண்டிஷனுக்கு மாறும். ஓகேங்களா, ஆங்கிளை வச்சு வந்துச்சுன்னா மியூக்கு பதிலாக டேன் தீட்டா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, மியூக்கு பதிலாக டேன் தீட்டா யூஸ் பண்ணுவோம். வெறும் ஃப்ரிக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனுக்கு பதிலாக அந்த மியூவை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனே இருக்காது, ஏன்னா இது ஒரு சர்ஃபேஸ்ல கான்டாக்ட்லேயே இல்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ஆங்கிளை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேற என்னன்னா இந்த இடத்துல வந்து டைம் பீரியடுக்கான ஃபார்முலா கேட்பாங்க. ஓகேங்களா, எவ்வளவு நேரத்தில் அது வந்து ஆசிலேட் ஆகுது அப்படிங்கிற அந்த டைம் பீரியடுக்கான ஃபார்முலா கேட்பாங்க. அதை எப்படி டெரைவ் பண்ணலாம்னா ஜஸ்ட் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், டி ஈக்குவல் டு 2π பை ஒமேகா ஃப்ரம் சிம்பிள் பெண்டுலம். ஓகேங்களா, நீங்க வந்து 11th படிப்பீங்க, உங்களோட ஃபைனல் சாப்டர்னு நினைக்கிறேன், அதில் நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா, டி ஈக்குவல் டு 2π பை ஒமேகா. அதுல இருந்து ஒமேகாவோட வேல்யூ நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா, அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை மேலே கொண்டு வரோம்னா ஜஸ்ட் அதுக்கு ரெசிப்ரோக்கலா எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஆறு கீழே இருக்குன்னா நம்ம மேலே கொண்டு வரும்போது அது மேலே வந்துடும். ஓகேங்களா, ஆர் டிவைட் பை ஜி டேன் தீட்டா. இதை வேற டேர்ம்ஸ், இது ரேடியஸ்ல நான் எழுதியிருக்கேன். ஆமாங்களா, ரேடியஸ்ல எழுதியிருக்கேன். இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த்ல எழுதணும். லென்த் ஆஃப் த பெண்டுலம்ல கேட்கறாங்க அப்படின்னா நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரை வந்து எல்க்கு மாத்திக்கிறேன். ஓகேங்களா, எப்படி மாத்திரம்னா இந்த இடம் வந்து நமக்கு தீட்டான்னு தெரியும், இந்த இடம் ஆறுன்னு தெரியும், இந்த இடம் எல்னு தெரியும். ஓகேங்களா, நமக்கு ஆறும் எல்னு இருக்கிற மாதிரி ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இது தீட்டானா இது என்னது ஆப்போசிட், இது ஹைபர்டெனஸ். ஆப்போசிட் பை ஹைபர்டெனஸ் என்ன வரும், சைன் வரும். ஓகேங்களா, அப்ப சைன் தீட்டா எடுக்கிறோம்னா ஆப்போசிட் எல் ஹைபர்டெனஸ், சாரி ஆப்போசிட் ஆறு ஹைபர்டெனஸ் எல். ஓகேங்களா, அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம், அதுதான் என்னது சைன் தீட்டா. அப்ப ஆறு மட்டும் வேணும்னா எல் சைன் தீட்டான்னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக நான் இந்த ஆருக்கு பதிலாக எல் சைன் தீட்டான்னு நான் யூஸ் பண்ணுவேன். அப்ப ஆருக்கு பதிலாக எல் சைன் தீட்டான்னு யூஸ் பண்ணனா ஆருக்கு பதிலாக எல் சைன் தீட்டான்னு யூஸ் பண்றேன். இந்த tan தீட்டாக்கு பதிலாக சைன் பை காஸ் யூஸ் பண்ணி சைன் கேன்சல் ஆச்சுன்னா காஸ் மேலே போயிடும். அப்ப 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி
cos theta. இதுவும் சேம் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா. அது இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு क्वेश्चनல வந்து ரேடியஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் கொடுக்காம லென்த் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு விதமான ஃபார்முலா டைம் பீரியட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் motion of a cyclist in a on a curved road. ஓகேங்களா? motion of a cyclist on a curved road. ஜஸ்ட் ஒரு வளைவான பாதை, நேரான பாதையில போகும்போது பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் எப்பயும் போல போயிடுவோம். நார்மல் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ரோட்ல ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னா எங்க இருக்கும், எம்ஜி இங்க இருக்கும், நார்மல் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேங்களா? பட் அந்த பாதை வந்து கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு. ஓகேங்களா? இப்படி ஒரு சர்க்குலர் பாத்துல இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து ஒரு சைக்கிள்ல போறோம். ஓகேங்களா? இந்த டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் சைக்கிள்ல வளைப்போம். ஆமாங்களா? ஜஸ்ட் இப்படி இருக்கிறத இப்படி வளைப்போம், சைக்கிளே கொஞ்சம் நகரும். நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, எம்ஜியை பேலன்ஸ் பண்றதுக்காக இருக்கிறது தான் அந்த நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? எம்ஜியை பேலன்ஸ் பண்றது. நம்ம ஸ்ட்ரைட்டா இருந்தா அதுவும் ஸ்ட்ரைட்டா இருக்கும், நம்ம வளைஞ்சோம்னா எம்ஜி எப்பயுமே கீழே தான் ஆக்ட் ஆகும், பட் நார்மலும் வந்து வளையும். டாப்லிங் கண்டிஷன் இதோட 11th 5th சாப்டர்ல படிப்பீங்க. டாப்லிங்னு ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனோட இதே இதுதான். ஜஸ்ட் நார்மல் ஃபோர்ஸ் எப்ப நம்ம உடம்பை விட்டு சாயுதோ அல்ல அந்த பொருளை விட்டு விலகுதோ அப்பதான் வந்து அந்த பொருள் கவல ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தெரியும், ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அந்த நார்மல் வேல்யூ வந்து அந்த காரை விட்டு முழுசா நகர்ந்துருச்சு அப்படிங்கும் போது தான் அது வந்து கவல ஆரம்பிக்கும். ஓகேங்களா? கவிழ்ந்துரும். ஓகேங்களா? அப்ப நம்ம வளைக்கும் போது நார்மல் ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு போகும். ஓகேங்களா? அது அந்த பர்பெண்டிகுலரோட ஏற்படுத்துற ஆங்கிள் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், நம்ம சைக்கிளை வளைக்க போறோம். ஓகேங்களா? சைக்கிளை ஜஸ்ட் வளைச்சாகணும். ஆமாங்களா? அப்ப அந்த ஆங்கிள் என்னது, நார்மல். நார்மலோட இது நார்மலோட ரிசல்டன்ட்னா நார்மலோட ரெண்டு காம்பனன்ட் எங்க இருக்கும், இங்கதான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ரிசல்டன்ட் வெக்டர்னா மற்ற ரெண்டு வெக்டர் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இது தீட்டாங்கும் போது இந்த பக்கம் என்னதான், இதுதான் ஆப்போசிட், இது ரெண்டும் பேரலா இருக்கும். அப்ப இது சைன்னா இதுவும் n sin theta, அப்ப இதுதான் cos theta. ஓகேங்களா? n cos theta. ஜஸ்ட் நான் இப்படி வளைக்க போறேன், இப்படிதான் வளைக்க போறேன்னு சொன்னா அப்ப இந்த டைரக்ஷன்ல தான் என்னோட மோஷன் இருக்கு. மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், சூடோ ஃபோர்ஸை அப்ளை பண்ணுவோம், mv²r. ஜஸ்ட் அதை வந்து நான் யூஸ் பண்ணோம்னா இங்க n sin theta equal to mv²r, n sin theta equal to mv²r, n cos theta equal to mg. அதான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, sin by cos tan கிடைச்சிடும், n கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி mm கேன்சல் ஆயிடுச்சுன்னா v²r into g ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்ப நமக்கு v மட்டும் வேணும்னா rg tan theta ரூட்டுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? முன்ன நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துலயும் ஆங்கிள் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப ஃபார்முலா நமக்கு என்ன கிடைக்கும், v equal to rg tan theta. ஓகேங்களா? இது அந்த ஸ்பீடு வந்து மினிமமா இருக்கணுமா மேக்ஸிமமா இருக்கணும், எதை கம்பேர் பண்ணும்போது இந்த rg tan theta கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கும் போது நம்ம வந்து ஜஸ்ட் கான்செப்டா அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஒரு பர்டிகுலர் வேகத்துக்கு மேல வளைவுல போனோம்னா என்ன ஆயிடுவோம், விழுந்துருவோம். அப்போ ஒரு லிமிடேஷன் இருக்கு அந்த ஸ்பீடுக்கு. ஓகேங்களா? நம்ம எவ்வளவு பொறுமையா வேணாலும் போகலாம், பட் பர்டிகுலர் வேகத்துக்கு மேல போனோம்னா என்ன ஆயிடும், விழுந்துரும். ஓகேங்களா? அப்ப எதுக்கு அதிகமா இருக்கணும், இந்த வேல்யூ தான் அதிகமா இருக்கணும், எது, ஸ்பீடை விட. ஓகேங்களா? அப்ப ஸ்பீடு ஒண்ணு இதுக்கு ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா அதை விட கம்மியா தான் இருக்கணும், அந்த சேஃப் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஃபார் சேஃப் வெலாசிட்டி ஆஃப் த சைக்கிளிஸ்ட் கிவன் பை த அந்த சைக்கிளுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த வெலாசிட்டி. ஓகேங்களா? எப்படி இருக்கணும், வியை விட வீக்கிளுக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா வியை விட கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த தீட்டாங்கிறது இண்டிபெண்டன்ட் ஆஃப் சைக்கிளிஸ்ட் அண்ட் சைக்கிள். அதாவது தீட்டாவோட வேல்யூ நம்ம சைக்கிள் ஓட்டுறவங்களோட வெயிட்டையோ இல்ல சைக்கிளிஸ்டோட சைக்கிள் ஓட்டுறவங்களோட வெயிட்டையோ இல்ல அந்த சைக்கிளோட வெயிட்டையோ வந்து டிபெண்ட் பண்ணிக்கிறது. இந்த இடத்துல சைக்கிள் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு மோட்டர் பைக் வரனால எனி டூ வீலர் ஜஸ்ட் நம்ம வளைக்க தான் போறோம். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி வளைக்கிற மாதிரி இருந்தா அந்த கண்டிஷனுக்கு நீங்க இதை அப்ளை பண்ணலாம். இதே ரோட்டர் கண்டிஷன்ல பார்த்துருப்பீங்க, மினிமம் இருக்காது, மேக்ஸிமம் ஸ்பீட்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் மினிமம் ஸ்பீடு வந்து இருக்கணும் அங்க, குறைஞ்சபட்சமே ரொம்ப பொறுமையா போனோம்னா அந்த இடத்துல விழுந்துரும். ஜஸ்ட் ரோட்டர் கண்டிஷன்ல கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்லோவா இப்படி போனீங்கன்னா, ஒரு செவத்து மேல ஸ்லோவா போனீங்கன்னா விழுந்துருவீங்க, ஃப்ரிக்ஷன் பத்தாது. ஓகேங்களா? அந்த இடத்துல இருக்க அந்த ஃப்ரிக்ஷன் பத்தாது. ஒரு பர்டிகுலர் வேகத்துல போகும்போது தான் அது வந்து ஃப்ரிக்ஷன் தேவையான அளவுக்கு இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுத்துருக்கும். இந்த இடத்துல ஆனா அப்படி இல்லை, இந்த இடத்துல பொறுமையா போனா வேகமா போக கூடாது. ஓகேங்களா? ரெண்டுக்கான வித்தியாசமும் புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் எ கார் ஆன் எ கர்வ்டு ரோடு. ஓகேங்களா? கர்வ்டு லெவல் ரோடு. ஓகேங்களா? ஒரு லெவல் ரோடு. ஓகேங்களா? இதுல என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சிம்பிளா அந்த டெரிவேஷன் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பெருசா போகும். எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் ஒரு கர்வ்டு பார்த்து அதுல ஓகேங்களா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வண்டி வளைஞ்சு போக போகுது. ஓகேங்களா? அப்படி வளைஞ்சு போகும்போது ரெண்டு டயர் பின்னாடி டயர் இருக்குங்களா, ஜஸ்ட் அப்படி ரெண்டு டயர் தான், நம்ம இது ரெண்டு பின்னாடி டயர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா
இந்த இடத்துல இப்படி வளையும் போது ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ரெண்டு டயர்ல இருந்தும் ஆக்ட் ஆகும், ரெண்டுக்கும் நார்மல் இப்படி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நார்மல் இப்படி இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஜஸ்ட் இப்படி வளையறோம்னா வளையறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன இருக்கும், சூட் ஆஃப் ஃபோர்ஸ் mv²r இருக்கும். ஜஸ்ட் நான் இந்த ரெண்டு கண்டிஷனை மட்டும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல சால்வ் பண்ணியிருக்கேன் நமக்கு தேவையான ஃபார்முலா. ஓகேங்களா, இது மட்டும் போதும். எப்படி இருக்கும், ஜஸ்ட் நான் ஃப்ரிக்ஷன் இதுல இந்த பக்கம் வளையற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த இடத்துல இப்படி வளையற மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், நார்மல் எப்பயும் போல மேல இருக்கும், mg கீழே இருக்கும், mv²r ஜஸ்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் குறைஞ்சபட்சம் எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கும். நம்ம ஸ்பீடா, இதுவும் வளைவு தான், வளைவு பகுதியில் நம்ம வேகமா நான் போக முடியாது. ஓகேங்களா, சைக்கிள்ல போக முடியாது, சைக்கிள்ல நம்ம வளைவோம், இந்த இடத்துல நம்ம வளைய முடியாது. வளையும் போது என்ன ஆகும், சைக்கிள்ல வளையும் போது நார்மல் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் போகும், பட் இந்த இடத்துல நார்மல் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்மளால காரை வந்து ஜஸ்ட் இப்படி நகர்த்த முடியாது, அப்படி கவுத்த முடியாது. ஓகேங்களா, என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஃப்ரிக்ஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரிக்ஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்ப அந்த ஃப்ரிக்ஷன் ஒன்னு ஈக்குவலா இருக்கணும் mv²r இல்லைன்னா அதை விட அதிகமா இருக்கணும். அப்பதான் வந்து என்னவாகும், நம்ம வந்து விழ மாட்டோம். ஏன்னா ஸ்பீடு வந்து அதிகமா போயிடுச்சுன்னா இந்த இடத்துலயும் நம்ம விழுந்துரும். போன கொஸ்டின்ல பார்த்து அதே கண்டிஷன். ஓகேங்களா, அப்ப ஃப்ரிக்ஷனுக்கு பதிலாக நம்ம மியூ n எழுதலாம், nக்கு பதிலாக mg எழுதலாம், mm கேன்சல் v √μr g. ஓகேங்களா, முன்ன சொன்ன மாதிரியே இந்த இடத்துல மியூ இருக்கு, ஃப்ரிக்ஷனை டிபெண்ட் பண்ணிருக்கு இந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதனால மியூ வந்துருச்சு. அந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணிருச்சு, அதனால tan θ யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஜஸ்ட் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி எது அதிகமா இருக்கணும், ஃப்ரிக்ஷன் தான் அதிகமா இருக்கணும். ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கணும், வெலாசிட்டி எப்படி இருக்கணும், வெலாசிட்டி காம்பனன்ட் கம்மியா இருக்கணும். ஓகேங்களா, வெலாசிட்டி காம்பனன்ட் ஒன்னு ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா μrg அதை விட கம்மியா இருக்கலாம். மேக்ஸிமமா எவ்வளவுதான் போக முடியும், ஜஸ்ட் இதுக்கு ஈக்குவலான அந்த வெலாசிட்டியில மட்டும் தான் போக முடியும். இதுக்கு மேல ஜஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி போனுச்சுன்னா கன்ஃபார்ம் நம்ம கீழே விழுந்துரும். ஓகேங்களா, இந்த இடத்துல வெலாசிட்டி மினிமமா இருக்கணும், இல்லைன்னா ஜஸ்ட் அதுக்கு ஈக்குவலா இருக்கலாம் அந்த ஃப்ரிக்ஷன் காம்பனன்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ். ஓகேங்களா, பேங்கிங்ல 3 வகையான கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல் கண்டிஷன் வந்து முதல்ல பேங்கிங்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனுக்குள்ள போகலாம். ஓகேங்களா, பேங்கிங்னா என்னன்னு பார்த்துட்டு அந்த கண்டிஷனுக்குள்ள போகலாம். பேங்கிங்கிறது ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் அந்த விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஒரு நார்மலான ஒரு ரவுண்டு பார்த்து அப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோட்ல வந்து ஒரு மெயின் ரோட்ல வந்து சிலை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலை வந்து நான் ரோட்ல இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா, ஜஸ்ட் அதை சுத்தி ஒரு பக்கம் மேடாவும் ஒரு பக்கம் பள்ளமாவும் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்படி ஒரு ரவுண்ட் பாத். ஓகேங்களா, இப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் மேடாவும் ஒரு பக்கம் கொஞ்சம் பள்ளமாவும் இருக்கும். வெஹிக்கிள் போகும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த மேடா இருக்க பக்கம் எப்பயுமே அவுட் சைட்ல தான் இருக்கும். ஜஸ்ட் நான் இந்த டைரக்ஷன்ல வளையறேன்னா 2 டயர் இப்படி இருக்கு. ஓகேங்களா, 3 டயர் பின் டயர் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கிறது வந்து மேடாவும் இந்த பக்கம் இருக்கிறது பள்ளமாவும் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா ஜஸ்ட் இந்த நார்மல் ஃபோர்ஸையும் ஃப்ரிக்ஷனையும் ஒண்ணுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணி அது சாயாம தடுக்கிறதுக்காக. ஓகேங்களா, அப்ப பேங்கிங் ரோடு வந்து இந்த இடத்துல எதுக்கு, பேங்கிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்குலர் பாத்துல அந்த இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக, ஃபோர்ஸஸை பேலன்ஸ் பண்றதுக்காக ஜஸ்ட் ஒரு பக்கம் உயர்ந்து இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து ஜஸ்ட் இப்படி டினோட் பண்ணோம்னா ஜஸ்ட் இது ஓரளவுக்கு வியூ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து இது ரெண்டுமே பின்னாடி டயர் தான். ஓகேங்களா, இது ரெண்டுமே பின்னாடி டயர் தான். ஜஸ்ட் ஒரு பக்கம் வந்து மேடாவும் இருக்கு, இந்த இடம் மேடாவும் இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாவும் இருக்கும். ஜஸ்ட் இப்படி போற மாதிரி. ஓகேங்களா, கன்சிடர் பண்ணுங்க. அப்படி பார்த்தோம்னா அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் பேங்கிங் கண்டிஷன் சொல்லுவோம். இது வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஜஸ்ட் ரயில்வே ட்ராக்கும் ஜஸ்ட் வளையற இடத்துல அவுட்டர் ரயில். ஓகேங்களா, அவுட்டர் அந்த தண்டவாளம்னு சொல்லுவோம்ல, 2 தண்டவாளம் இருக்குன்னா வெளிப்பக்கம் இருக்க தண்டவாளம் அந்த வளைவுல ஜஸ்ட் இப்படி ஒரு வளைவான தண்டவாளம் இருக்குன்னா இந்த பக்கம் இருக்க அந்த தண்டவாளம் என்னது கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாலாம் இருக்காது, ஜஸ்ட் மினிமமா தான் இருக்கும், ஒரு சென்டிமீட்டர் கணக்கு. ஓகேங்களா, சென்டிமீட்டர் கணக்குல தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த டிஃபரன்ஸ் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேங்கிங் சொல்லுவோம். இந்த சர்க்குலர் பார்த்து the road is constructed such that the outer edge of a little higher than outer edge வந்து little higher than inner edge. ஓகேங்களா, அதே மாதிரி ரயில் ட்ராக்லயும் outer rail is elevated over the inner rail. This construction or arrangement are called என்னது, பேங்கிங் அல்லது விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பேங்கிங் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, பேங்கிங் ஓகேங்களா, பேங்கிங் வித்தவுட் ஃப்ரிக்ஷன், அதாவது ஃப்ரிக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நார்மல் லைஃப்ல இருக்காது. ஓகேங்களா, நார்மலா நம்ம மூவ் ஆகும்போது எந்த ரோடா இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, நார்மலா கண்டிஷன் அந்த ரோட்ல வந்து ஃப்ரிக்ஷன் இல்லை, ஜஸ்ட் பேங்கிங் மட்டும் சொன்னாங்கன்னா அப்ப நீங்க இந்த கண்டிஷன்ல யூஸ் பண்ற இந்த ஃபார்முலாஸ் தான் அந்த சம்ஸ்க்கு
அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலா தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பக்கம் வரைஞ்சிருக்கிறத நான் ஒரு டைம் டிரா பண்ணி காமிச்சிடுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஓகேங்களா இருக்கு. இது இருக்கிறதுல நமக்கு தெரியும் எம்ஜி எங்க தான் ஆக்ட் ஆகும், ஸ்ட்ரைட்டா கீழே ஆக்ட் ஆகும். எம்ஜியோட ரெண்டு காம்பனன்ட், ஒன்னு இங்க போகும், ஒன்னு இங்க போகும். இங்க இது தீட்டானா இது என்னவா இருக்கும், இது சைன் காம்பனன்ட், இது காஸ் காம்பனன்ட். நார்மல் எங்க இருக்கும், ஜஸ்ட் இப்படி இருக்கும். ஓகேங்களா? நார்மலோட ஜஸ்ட் இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வளையுது. கார் இப்போ வந்து நார்மலான ரோட்ல போகும்போது அது ஸ்டேபிளா தான் போகும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வளைஞ்சிருக்கு, பர்டிகுலர் ஆங்கிள் வந்து உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து இந்த தளம் உயர்ந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அந்த கார் சாஞ்சி தான் போகும். ஜஸ்ட் இப்படி தான் போகும், பட் இப்படி போகாம இப்படி போகும். இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் உங்களால. அப்ப அந்த நார்மல் ஸ்ட்ரைட்டா இப்படி இருக்க வேண்டிய நார்மல் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதுதான் வந்து நார்மலோட எப்பயும் போல கண்டிஷன். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நார்மல் இருக்கும். அப்ப ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துல இதோட ரெண்டு காம்பனன்ட் பிரிச்சோம்னா ஒன்னு எங்க ஆக்ட் ஆகும், இங்க ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் எம்ஜிக்கு ஆப்போசிட் ஆக்ட் ஆகும். இன்னொன்னு எங்க இருக்கும், இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அப்ப இது வந்து தீட்டானா இந்த இடம் தீட்டா, அப்ப இந்த இடம் மறுபடியும் தீட்டாவா இருக்கும். அப்ப இது என்ன ஆயிருக்கும், n sin தீட்டாவும் இது n cos தீட்டாவும் ஆக்டா இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுதான் இங்க வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் இப்படி போகுது அப்படிங்கும்போது இந்த பக்கம் வந்து n sin தீட்டா cos தீட்டா, வளையத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன போடலாம் நம்ம, சூடோ ஃபோர்ஸ் பண்ணா mv²r. இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஈக்குவேஷன்ஸ் தான் ஜஸ்ட் எழுத போறேன். எப்பயும் போல n cos தீட்டா இதுக்கு ஈக்குவல், n cos தீட்டா mg க்கு ஈக்குவல், n sin தீட்டா சூடோ ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எடுத்துட்டு ஜஸ்ட் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், tan தீட்டா தான் கிடைக்கும். tan தீட்டா வச்சு ஜஸ்ட் எப்பயும் போல v √rg tan தீட்டா தான் நமக்கு இங்க மறுபடியும் இங்க வச்சிருக்கு. ஓகேங்களா? அதே ஆங்கிள் பத்தி இருக்கு. இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் இல்ல, அப்ப rg tan தீட்டா. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும், ஸ்பீடு கம்மியா தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துலயும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு. நம்ம வேகமா போனோம்னா என்ன ஆயிடும், ஒரு பர்டிகுலர் வேகத்துக்கு மேல போனோம்னா நம்ம இந்த இடத்துலயும் கவல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துலயும் வெலாசிட்டி வந்து ஒன்னு ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா கிரேட்டர் லெஸ் தானா இருக்கலாம். வெலாசிட்டி வந்து கன்ஃபார்ம் லெஸ் தானா இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலா இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் பேங்கிங் வித் ஃபிரிக்ஷன். உராய்வு இருக்கிற இடத்துல பேங்கிங் எப்படி இருக்கும். ஓகேங்களா? பேங்கிங் வித் ஃபிரிக்ஷன். இதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா? இதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, மேக்ஸிமம் ஸ்பீடு. ஓகேங்களா? இது எதனால மேக்ஸிமம் ஸ்பீடு மினிமம் ஸ்பீடுன்னு சொல்றோம்னா, ஒரு நிமிஷம் இப்ப ஜஸ்ட் கவனிங்க. இந்த ஆங்கிள் தீட்டா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து அந்த கார் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு அந்த காரு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஃபிரிக்ஷனும் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபிரிக்ஷனும் இருக்கு, நார்மல் ஃபோர்ஸும் இருக்கு. நார்மல் எப்பயுமே இங்க இருக்கும், ஃபிரிக்ஷன் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? நம்ம போற டைரக்ஷனை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து நார்மலும் இருக்கு, ஃபிரிக்ஷனும் இருக்கு. இந்த இடத்துல ரெண்டுமே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ரெண்டுமே இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகும். ஒரு இதுக்கு மேல நம்ம பார்த்த கண்டிஷன்ல ஒன்னு நார்மல் இருந்திருக்கும், இல்லைன்னா ஃபிரிக்ஷன் இருந்திருக்கும். எது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு. இந்த இடத்துல ரெண்டுமே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப ரொம்ப ஸ்லோவா போனாலும் கீழே விழுந்துரும். ஆமாங்களா? ஃபிரிக்ஷன் இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா போனாலும் கீழே விழுந்துரும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்பீடே மூவ் ஆகணும், இல்லைன்னா ஜஸ்ட் கவிழ்ந்துரும். ஓகேங்களா? இல்லைன்னா வேகமா ஒரு ரொம்ப வேகமா போனாலும் கீழே விழுந்துரும். அப்ப அந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெண்டு ரேஞ்சுமே இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நார்மலும் இருக்கு, ஃபிரிக்ஷனும் இருக்கு. ரெண்டுமே எதுக்கு காரணமா இருக்கு, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு காரணமா இருக்கு. அதனால வேகமா போனாலும் விழுந்துருவோம், ரொம்ப பொறுமையா போனாலும் விழுந்துருவோம். அதனாலதான் இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கண்டிஷன். ஓகேங்களா? முதல்ல மேக்ஸிமம் கண்டிஷன் பார்த்துருவோம். நார்மலா ஃபிரிக்ஷன் முதல்ல நம்ம கன்சிடர் பண்ணல. ஜஸ்ட் எப்பயும் போல எம்ஜியோட சைனு காசு அது இருக்கும். ஓகேங்களா? அதை நான் இதுல போடல. ஓகேங்களா? எம்ஜியோட சைனு காசு எப்பயும் போல இருக்கும். சைன் காசு இங்க இருக்கும், நார்மல் இங்க இருக்கும். நார்மலோட காசு, நார்மலோட சைன். ஓகேங்களா? இப்ப இந்த பக்கம் நான் வளையறேன் அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் எங்க போடுவேன், ஜஸ்ட் இந்த டைரக்ஷன்ல போடுவேன், mv²/r. ஓகேங்களா? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நல்லா கவனிங்க, வெலாசிட்டி காம்பனன்ட் இதில் தானே இருக்கு, ஸ்பீடு. ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் கண்டிஷனுக்கு எடுக்க போறேன் ஃபார்முலா. மேக்ஸிமம் கண்டிஷனுக்கு ஃபார்முலா எடுக்க போறோம் அப்படிங்கும்போது ஏற்கனவே இந்த இடத்துல வெலாசிட்டி இருக்கு. நம்ம போடுற அந்த ஃபிரிக்ஷனோட ஒரு காம்பனன்ட் அதுல ஆக்ட் ஆனா, ஓகேங்களா, நம்ம போடுற அந்த ஃபிரிக்ஷனோட ரிசல்டன்ட் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, இங்க இருக்கும் இல்லைன்னா இங்க இருக்கும். ஓகேங்களா? இந்த டைரக்ஷன் இல்லைன்னா இந்த டைரக்ஷன். அப்படி போட்டு நம்ம அதோட ஒரு காம்பனன்ட் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆனா வெலாசிட்டி இன்னும் அதிகமாகும் ஆகாதா? ஏன்னா இது ஒரு ஃபோர்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் அதுக்கு ஆட் ஆகுது. இந்த வெலாசிட்டி காம்பனன்ட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாகும். நம்ம கண்டுபிடிக்கிறதே மேக்ஸிமம். அப்ப அது வந்து
சாத்தியம் இல்லை ஓகேங்களா. மேக்ஸிமம் போது இந்த இடத்துல கன்ஃபார்மா ஒரு ஃப்ரிக்ஷனோட காம்பனன்ட் வரவே முடியாது. அப்படி கன்சிடர் பண்ணோம்னா நம்ம எந்த டைரக்ஷன்ல தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும், இந்த டைரக்ஷன்ல தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்ப ஃப்ரிக்ஷனோட ரிசல்ட் இந்த பக்கம்னா இந்த பக்கம் ஒரு காம்பனன்ட், இந்த பக்கம் ஒரு காம்பனன்ட் ஓகேங்களா. அப்ப இது தீட்டான்னு வரும், இது வந்து என்ன ஆயிடும், இது எஃப் காஸ் தீட்டா ஆயிடும், இது வந்து எஃப் இந்த தீட்டா வரும்போது இந்த பக்கம் தான் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப இது எஃப் சைன் தீட்டா ஆயிடும் ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம எப்பயும் போல ஈக்குவேஷன்ஸ் தான் எழுத போறோம். n அதாவது இந்த n cos θ ஈக்குவல் இது ரெண்டும் அதே மாதிரி f sin θ பிளஸ் n cos θ பிளஸ் f sin θ ஈக்குவல் டு mv²/r. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா. அதான் இங்க எழுதிருக்கேன் f sin θ பிளஸ் mg ஈக்குவல் டு n cos θ. f க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், மியூ n ன்னு எழுதலாம். f க்கு பதிலா என்ன எழுதலாம், மியூ n எழுதலாம். அதே மாதிரி ஜஸ்ட் இதை மட்டும் mg மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி டேர்ம்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஓகேங்களா. f sin θ நம்ம பார்த்தோம்ல, f sin θ plus f cos n cos θ plus n sin θ plus f cos θ equal to mv²/r. ஜஸ்ட் நம்ம இங்க பார்த்த அந்த கண்டிஷன் தான் ஓகேங்களா. mv²/r எதுக்கு ஈக்குவலா இருக்கு, n sin θ-க்கும் f cos θ-க்கும் mv²/r ஈக்குவலா இருக்கு. அப்ப இதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஓகேங்களா mv²/r mg டேர்மையும் ஒரு பக்கம் இருந்துட்டு மீதி எல்லாம் அடுத்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரிலேஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு ரிலேஷனையும் ஜஸ்ட் நம்ம எப்பயும் போல என்ன பண்ணுவோம், டிவைட் தான் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது ஓகேங்களா. n sin θ பிளஸ் மியூ n இந்த மாதிரி கிடைக்குமா. நமக்கு என்னென்ன கேன்சல் பண்ணலாம், இதுல ரெண்டு பக்கமும் மாஸ் கேன்சல் பண்ணிடலாம். இதுல நார்மல் இருக்கு, நார்மலை காமனா வெளியே எடுத்துடலாம். இதுலயும் நார்மல் இருக்கு, நார்மலை காமனா வெளியே எடுத்துட்டு அந்த நார்மலை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மீதி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுல நமக்கு எப்பயுமே tan θ தான் எழுதுவோம் ஓகேங்களா. ஒரு tan ஆங்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இதை tan இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. ஒருவேளை நமக்கு tan ஃபார்முலா வேணும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம்னா எப்படி பண்ணலாம்னா tan யூஸ் பண்ணலாம். tan யூஸ் பண்ணனும்னா என்ன பண்ணுவோம், இங்க டிவைட் பை cos வந்தா இத tan ஆ மாத்திக்கலாமா. அப்ப இந்த மொத்த டேர்மையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மொத்த டேர்ம்ஸையும் tan θவால நான் cos θவால டிவைட் பண்றேன். tan ஆ மாத்துறதுக்காக cos θவால டிவைட் பண்றேன். அப்ப sin by cos tan, cos by cos 1 இந்த மியூ மட்டும் இங்க வரும். இங்க cos by cos 1 sin by cos tan ஓகேங்களா. இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் நமக்கு v² மட்டும் வேணும்னா மீதி டேர்ம்ஸ் என்ன கொண்டு போயிடலாம், இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த டேர்ம் மட்டும் வேணும், இந்த டேர்ம் இங்க வந்துடும். அப்ப rg tan θ ஓகேங்களா. rg tan θ பிளஸ் மியூ நமக்கு ஸ்கொயர் தேவையில்ல, வெறும் b ஓட வேல்யூ தான் தேவை. அப்படிங்கும்போது அந்த பக்கம் போனா ரூட் ஆயிடும். இதுதான் நமக்கு கிடைச்ச அந்த மேக்ஸிமம் கண்டிஷன். நம்ம எடுத்துட்டு அந்த மேக்ஸிமம் கண்டிஷனுக்கான ஃபார்முலா rg. இதுல பாருங்க நமக்கு இது வரைக்கும் ஒன்னு ஃபார்முலால மியூ இருந்திருக்கும், இல்லைன்னா tan θ இருந்திருக்கும். இதுல ரெண்டுமே இருக்கு, மியூவும் இருக்கு tan θவும் இருக்கு. அப்ப இது எதுதான் டிபெண்ட் பண்ணிருக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிளையும் அந்த நார்மலோட ஃபோர்ஸையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, ஃப்ரிக்ஷனையும் டிபெண்ட் பண்ணிருக்கு இந்த இடத்துல. அப்படிங்கிற அந்த சர்க்குலர் பாத் ஓகேங்களா. சர்க்குலர் பாத்தோட அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்டிஷன் மினிமம் ஃபோர்ஸ் ஓகேங்களா. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், மினிமம் ஃபோர்ஸ் சேம் அதே மாதிரி ஃபார்முலா. பட் ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் மட்டும் எங்க யூஸ் பண்ணிருப்பேன், சேம் அதே மாதிரி தான் ஃபார்முலாவும் வரும், அதே மாதிரி தான் பரமும் வரும் ஓகேங்களா. இப்ப ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஓகேங்களா. இந்த இடத்துல நமக்கு மினிமம் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வேல்யூ கம்மியா இருக்கு, ஒரு பர்டிகுலர் வேல்யூ நான் என்ன கொடுத்தனாதான் அது என்ன ஆகும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஆமாங்களா. அப்ப ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல போட்டோம்னா அதோட ரெண்டு காம்பனன்ட் இங்க கொஞ்சம் பெரியும், இங்க கொஞ்சம் பெரியும் ஆமாங்களா. அப்ப இந்த இடத்துல நான் ஃப்ரிக்ஷன் போட்டேன்னா ஜஸ்ட் f cos θ இந்த இடத்துக்கு வந்துடும். எப்பயும் போல இது ஆங்கிள் தீட்டானா f cos θ, அது f sin θ ஓகேங்களா. அப்ப f cos θ f sin θ இதை வச்சு மறுபடியும் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும்னா எப்படி கிடைக்கும், f sin θ ஓகேங்களா. f sin θ plus n cos θ equal to mg, n sin θ equal to f cos θ plus mv²/r ஓகேங்களா. அது ஜஸ்ட் இந்த mv²/r மட்டும் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், n sin θவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா. இல்ல ஜஸ்ட் இது இங்கே இருக்கு, இது அங்க கொண்டு போனாதான் ரெண்டுமே பிளஸ்ல இருக்கும். ஏன்னா mv²/r நம்ம ஜஸ்ட் பிளஸ்ல வச்சிருக்கிறதுனால இது இங்கே வச்சுட்டேன். ஜஸ்ட் இதை அந்த பக்கம் கொண்டு போனா மைனஸ் f cos θ ஆயிடும் ஓகேங்களா. இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணோம்ல லாஸ்ட் கண்டிஷனுக்கு அதே மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபைனல் ஃபார்முலான இந்த ஃபார்முலா கிடைக்கும். v மினிமம் என்னன்னு கிடைக்கும், rg ஜஸ்ட் அங்க பிளஸ்ல யூஸ் பண்ணோம் ஆமாங்களா. tan θ பிளஸ் மியூ வந்து இந்த இடத்துல மைனஸ் மியூ இருக்கும். 1 மைனஸ் tan θ வந்து 1 பிளஸ் மியூ tan θ, ஜஸ்ட் அங்க மைனஸ் மியூ tan θ, இங்க பிளஸ் மியூ tan θ கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் சேம் மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, இந்த ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதோட நமக்கு வந்து சர்க்குலர் டைனமிக்ஸ் முடியுது, அதே மாதிரி நியூட்டனோட லா ஆஃப் மோஷன் அந்த யூனிட்டும் முடியுது ஓகேங்களா. இப்ப இந்த எல்லா கண்டிஷனும் வச்சு நீங்க வந்து வெவ்வேறு டைப்ல வந்து சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகேங்களா. உங்களோட NCERT புக்கை படிச்சுட்டு உங்களோட சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும்.
வர வரைக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி போட பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா ஒர்க் பவர் எனர்ஜி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் யூனிட் அதுதான் உங்களுக்கு. அப்போ ஒர்க் பவர் எனர்ஜி பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.